சாந்தி. 27/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியான ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷத்தை பெறவே வந்துள்ளீர்கள். கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் மாத்திரமே நீங்கள் தந்தையிடம் இருந்து உங்கள் ஆஸ்தியை பெற முடியும். கேள்வி: பாவகரமான எண்ணங்களை வெற்றி கொள்வதற்கு தந்தை குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் காட்டும் வழிமுறை என்ன? பதில்: பாவகரமான எண்ணங்களை வெற்றி கொள்வதற்கு உங்களை ஆத்மாக்களாக கருதுவதுடன் பிறரை சகோதரத்துவ பார்வையுடன் பாருங்கள். நீங்கள் சரீரத்தை பார்க்கும்போது பாவகரமான எண்ணங்கள் வருகின்றன. ஆகையால் நெற்றியின் நடுவில் உள்ள சகோதர ஆத்மாவை பாருங்கள். நீங்கள் தூய்மையாக விரும்பினால் இப்பார்வையை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். சதா தூய்மையாக்குபவரான தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலமே உங்கள் துரு அகற்றப்படுகின்றது. பின்னர் சந்தோஷ பாத ரசம் உயரும். அத்துடன் நீங்கள் பாவகரமான எண்ணங்களையும் வெற்றி கொள்வீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்தி உங்களை நீங்கள் செழிப்பானவர் ஆக்குங்கள். எதனையும் கேட்காதீர்கள். ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலமும் தூய்மையை கிரகிப்பதன் மூலமும் பல்கோடீஸ்வரர் ஆகுங்கள். 2. ராகுவின் சகுனங்களில் இருந்து விடுபடுவதற்கு விகாரங்களை தானம் செய்யுங்கள். தீயதை செவிமடுக்காதீர்கள். ஏணியில் இருந்து கீழிறங்குவதற்கும் தெய்வீக குணங்கள் அற்றவராகுவதற்கும் காரணமாகவிருந்த விடயங்களை உங்கள் புத்தியில் இருந்து அகற்றிவிடுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் பணிவானவராக இருப்பதனால் மகத்துவமானவராகி நீங்கள் முதலில் என்ற மந்திரத்தினால் அனைவரிடம் இருந்தும் மரியாதையை பெறுவீர்களாக. நீங்கள் சதா ஒவ்வொரு வழியிலும் பணிவானவர்களாகவும் மகத்துவமானவர்களாகவும் இருப்பவர்கள் என்ற மந்திரத்தை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் முதலில் என கூறுவதே அனைவரிடம் இருந்தும் மரியாதையை பெறுவதற்கான வழியாகும். ஆசீர்வாதம் என்ற வடிவத்தில் சதா இந்த மந்திரத்தை உங்களுடன் வைத்திருந்து மகத்துவமானவர் ஆகுங்கள். ஆசீர்வாதங்களால் பராமரிக்கப்படுவதன் மூலம் உங்கள் இலக்கிற்கு உங்களால் பறக்க முடியும். உங்கள் ஆசீர்வாதங்களை பயன்படுத்தாத போது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி ஏற்படும். நீங்கள் தொடர்ந்தும் ஆசீர்வாதங்களால் பராமரிக்கப்பட்டு உங்கள் ஆசீர்வாதங்களை பணியில் பயன்படுத்தும் போது சதா திருப்தியையும் வெற்றியையும் தொடர்ந்தும் அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகம்: உங்கள் தோற்றத்தினால் சேவை செய்வதற்கு உங்கள் புன்னகைத்த கள்ளிப்பூட்டும் முதிர்ச்சியான வடிவம் வெளிப்படட்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.